வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள் கடவுள் வாழ்த்து அதிகாரம் 9வது குறள். இன்று திருக்குறள் பற்றிய அரிய தகவல்கள் சில. திருக்குறள் ஆ முதல் நா வரை உள்ள எழுத்துக்களில் தொடங்கி முடியும் அரிய சிறப்புகளை உடையது. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. முதல் பெயர் முப்பால். திருக்குறளில் இடம்பெறாத சொற்கள் தமிழ், கடவுள் என்பன. திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் 9. திருக்குறளில் 7 இடங்களில் இடம்பெற்ற சொல் கோடி என்பது. 70 கோடி என்ற சொல் ஒரே ஒரு குறளில் உள்ளது. திருக்குறளில் உள்ள மொத்த சொற்களின் எண்ணிக்கை 14,000. இதில் வடமொழி சொற்கள் ஏறத்தாழ 50. மீதமுள்ளவை தூய தமிழ் சொற்கள். கடவுள் வாழ்த்து அதிகாரம். குறள் எண் 9. கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. கோளில் பொறியில் குணமிலவே. இந்த குறள்ல கோள் என்பது கொள்ளுதல் அல்லது பயன்படுத்தாத என்று பொருள்படும். அதாவது பார்க்காத கண், கேட்காத காது போன்ற கோள் இல் பயனற்ற பொறிகள் போல கடவுளின் திருவடிகளை வணங்காத தலைகள் பயனற்றவை என்பது பொருளாகும். குறளினுடைய பொருள் கேட்காத செவி, பார்க்காத கண் முதலியன போல் என் குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காதவரின் தலைகள் பயனற்றவை ஆகும். வணங்கா தலை என்கிறார் வள்ளுவர். தாளை வணங்கா தலை, திருவடிகளை வணங்காத தலைகள் பயனற்றவை. இந்த குறள்ல என் குணத்தான் என்பது இறைவனுக்கு உரிய 8 குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். முதல் குணம் தன் வயத்தன் ஆதல், அதாவது இறைவன் வேறொருவரின் கட்டுப்பாட்டில் இல்லை. இரண்டாவது தூய உடம்பினன் ஆதல், இறைவனினுடைய உடம்பு புனிதமான உடம்பு. மூன்றாவது இயற்கை உணர்வினன் ஆதல், அதாவது இயற்கையான அறிவு, எல்லா அறிவும் இறைவனுக்கு உண்டு. நான்காவது குணம் முற்றும் உணர்தல், அனைத்தையும் இந்த உலகில் முழுமையாக அறிந்தவன் இறைவன் ஒருவனே. ஐந்தாவது குணம் பாசங்களில் நீங்கி நிற்றல், அதாவது ஆணவம், கண்மை, மாயை போன்ற பாசங்களில் இருந்து நீங்கியவன். ஆறாவது குணம் முடிவில்லாத ஆற்றல் உடைமை, அதாவது இறைவன் எல்லையற்ற ஆற்றலை கொண்டவன். ஏழாவது குணம் பேரருள் உடைமை, எல்லையற்ற அன்பு, கருணை இறைவனிடத்தில் உள்ளது. எட்டாவது குணம் இன்ப வடிவினன் ஆதல், இன்பமே வடிவானவன். ஆகவே இப்படி என் குணத்தை உடைய இறைவனினுடைய திருவடிகளை வணங்காத தலைகள் பயனற்றவை ஆகும் என்கிறார் வள்ளுவர். குறளின் பொருள் கேட்காத செவி, பார்க்காத கண் முதலியன போல் என் குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காதவரின் தலைகள் பயனற்றவைகள் ஆகும். மீண்டும் குறள் கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.